அதே மாதிரி அயன் டிஃபிஷியன்சி கியூர் பண்ணணும்னா ஒரு ட்ரிங்க் ஏதாவது ஒன்று சஜஸ்ட் பண்ணுங்க. காலையில் எந்திரிச்சு இதை குடிங்க அப்படின்னு சொன்னோம்னா நெல்லிக்காய் பீட்ரூட் ரெண்டுமே சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ நல்ல ஒரு முழு நெல்லிக்காய். ஸோ நெல்லிக்காயில் விட்டமின் சி ரொம்ப ரிச்சாக இருக்கும், அயன் ரொம்ப அதிகம். ஸோ இந்த அனிமியானால நமக்கு இருக்கக்கூடிய ஹேர் ஃபால், ட்ரை ஸ்கின்னு, கண் ரொம்ப எரிச்சலாக இருக்குது, அல்சர் ஃபார்ம் ஆகிடுச்சு, இது எல்லாத்துக்குமே நெல்லிக்காய் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நெல்லிக்காயோட கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் பீட்ரூட், இது ரெண்டுமே சேர்த்து மறக்காமல் ஒரு கைப்பிடி அளவு அதில் கருவேப்பிலை சேர்த்துணும். ஸோ கருவேப்பிலையும் பெஸ்ட்டு அயன். ஓகே. இது நல்லா மிக்சியில் அரைச்சி நம்ம ஜூஸாக எடுத்துடணும். ஜூஸாக எடுத்து டெய்லி ரெகுலராக குடிச்சிக்கிட்டே வரணும். ஸோ இது எத்தனை நாளுங்க நான் குடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 48 டேஸ் இல்லை 50 டேஸ் 60 டேஸ் கூட வச்சுக்கோங்களேன். ஒரு 2 months கம்ப்ளீட்டாக இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீமோகுளோபின் லெவல் செக் பண்ணி பார்க்கலாம். யாரெல்லாம் இதை குடிக்கலாம்? எல்லாருமே இதை எடுத்துக்கலாம் டெஃபினெட்லி. இப்போ ப்ரெக்னென்சி டைம்லையோ இல்லை சைனஸ் மாதிரியான பிரச்சனை இருக்குது, ஆஸ்மா வீசிங் இருக்குன்றவங்க மட்டும் டாக்டரை கன்சல்ட் பண்ணி, மற்ற நேரம் இது எல்லாருமே நம்ம சாப்பிட்லாம். அதே மாதிரி அயன் இன்க்ரீஸ் ஆகணும்னா வேறு என்னங்க நம்ம பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெப்பர். மிளகு என்ன பண்ணலாம்? ஒரு 2லேருந்து 3 பிஞ்ச் மிளகு பவுடரை தேனில் கலந்து சாப்பிட்டுட்டு வரணும். இப்படி சாப்பிட்றதுனால எனக்கு அயன் இன்க்ரீஸ் ஆகுமா? டெஃபினெட்லி இன்க்ரீஸ் ஆகும்.